السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியால் சாலிஹீன் பாடம் 211. இந்த ரியால் சாலிஹீன் கிதாபினுடைய 211ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு பிர்ரில் வாலிதைனி வசிலத்தில் அர்ஹாமி என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹினுடைய 211ஆம் நாள் பாடத்தில் 2 ஹதீசுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த 2 ஹதீசுகளில் முதலாவது ஹதீஸானது தாயின் சொல்லை கேளுங்கள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கு. இந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, ஒரு முறை அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களிடத்துல ஒரு நபர் வராங்க. ஒரு நபர் ஓடோடி வந்து அந்த அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவரிடத்துல கேட்டாங்க, எனக்கு ஒரு மனைவி இருக்கிறாள், ஆனால் என்னுடைய தாயானவர்கள், என்னுடைய தாய் அந்த மனைவியை நீ தலாக்கிட்டு விடு, அந்த மனைவியை நீ விவாகரத்து செய்து விடு என்பதாக என்னிடம் ஏவிக்கொண்டே இருக்கிறார்கள். நான் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்ன பொழுது அந்த அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை அந்த நபருக்கு, அந்த நபருக்கு அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அது என்ன விஷயம்னா, பெற்றோர் ஆகிறவர், அது தாயாக இருந்தாலும் சரி தந்தையாக இருந்தாலும் சரி, தாயோ தந்தையோ அந்த பெற்றோர் என்பவர் அந்த சுவனத்தினுடைய வாசல்கள், அந்த சுவனத்தினுடைய வாசலில நடுவில் இருப்பவர்களாக இருப்பார்கள். அந்த சுவனத்தினுடைய வாசலுக்கு மத்தியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நீ நாடினால் அந்த சுவனத்து வாசலை நீ இடித்துக்கொள், நீ நாடினால் அல்லது அந்த சுவனத்தினுடைய வாசலை நீ பாதுகாத்துக்கொள் என்ற ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டு இருக்கிறேன் என்று சொல்லி அந்த அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் இந்த விஷயத்த வந்த நபர்கிட்ட சொன்னாங்க. அப்போ உன்னுடைய தாய் என்பவர் அவர்கள் அந்த சுவனத்தினுடைய வாசலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய, அந்த சுவனத்தினுடைய வாசலுக்கு மத்தியில் இருக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. நீ நாடுனா அவர்களை நீ உதறிச்செல், அதாவது அவர்களை அந்த வாசலை நீ இடித்துக்கொள் என்று சொன்னால் அவர்களுடைய பேச்சை மதிக்காமல், அவர்களுடைய பேச்சை நீ கேட்காமல் அந்த பெண்ணோடு நீ வாழ்ந்து கொள், உன்னுடைய மனைவியோடு நீ வாழ்ந்து கொள். அப்போ சுவனத்தினுடைய வாசலை ஒருத்தன் உதறி சென்று போறான்னு சொன்னா அது ஹைரான விஷயமா, அது நல்ல விஷயமா? கிடையவே கிடையாது. அப்போ அந்த சுவனத்தையே அவன் தவறு விட்டவனை போல, அந்த சுவனத்தையே தவறு விட்டவனை போல, அந்த சுவனத்தினுடைய வாசலை நீ இழுத்துக்கொண்டு உன்னுடைய உம்மாவை நீ மதிக்காமல், உன்னுடைய தாயை நீ மதிக்காமல் அந்த பெண்ணோடு நீ சென்று கொள். அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த சுவனத்தினுடைய வாசலை நீ பாதுகாத்துக்கொள்.
அப்போ அந்த சுவனத்துடைய வாசலான உன்னுடைய உம்மாவினுடைய பேச்சை நீ கேட்டு உன்னை நீ பாதுகாத்துக்கொள், அந்த பெண்ணை நீ விட்டு விடு. அந்த பெண்ணை தலா கொடுக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த பெண்ணுக்கு விவாகரத்து செய் என்பதாக அந்த தாய் சொல்லிட்டாங்கன்னு சொன்னா, உன்னுடைய தாய் சொல்லை கேட்டு அந்த பெண்ணை நீங்கள் தலாக்கிட்டு உங்களுடைய தாயை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அந்த சுவனத்தினுடைய வாசலை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்தார்கள். இப்ப இந்த செய்தியை தான் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அந்த வந்த நபர்கிட்ட சொன்னாங்க. இந்த விஷயத்தை தான் இந்த ஹதீஸ்ல பதிவு செஞ்சு தருவாங்க. அப்போ இது முதலாவது ஹதீஸ். இரண்டாவது ஹதீஸானது தாயின் சகோதரியும் தாயின் ஸ்தானம்தான் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு. இப்போ இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, தாயின் சகோதரி ஆகிறவள், இப்போ தாயோடு உடன் பிறந்த சகோதரி இருப்பாங்களா இல்லையா, தாயோட கூட பிறந்த அக்காவோ இல்ல தங்கச்சியோ யாராக இருந்தாலும் சரி, அப்போ அந்த சகோதரி என்பவள் அவளும் தாயினுடைய ஸ்தானம்தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. உன்னுடைய தாயுடைய பேச்சை நீ எப்படி கேட்பது உன் மீது கடமையோ, அதுபோலவே அவர்களுடைய பேச்சையும் நீ கேட்கணும். உன்னுடைய தாய்க்கு நீ எப்படி அடிபணிகிறாயோ அதுபோலவே உன்னுடைய தாயினுடைய சகோதரிக்கும் நீ அடிபணிய வேண்டும். அவர்களும் உனக்கு தாய் போலதான், அந்த தாயினுடைய ஸ்தானம்தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அப்போ இந்த செய்தி பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் அமையுது. இப்போ இன்றைய பாடத்துல இந்த இரண்டு ஹதீஸுகளை பற்றி மாத்திரம்தான் நம்ம பேச இருக்கோம். அப்போ இதற்கான இந்த இரண்டு ஹதீஸுகளுக்கான தர்ஜுமா, அதுல சொல்லப்படக்கூடிய விஷயங்கள், அதுல சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய இந்த ஹதீஸை வாசிக்கும் பொழுது நம்ம பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 334வது ஹதீஸ். இந்த ரியாது ஸாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 334வது ஹதீஸாக இருக்கின்றது என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், வஅன் அபி தர்தாஇ ரலியல்லாஹு அன்ஹு, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது. ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அவங்க சொன்னாங்க, அன்ன ரஜுலன் நிச்சயமாக ஒரு மனிதர், அதாஹு அந்த அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் வந்தார்கள். ஃபகால அப்பொழுது சொன்னார்கள், இன்ன இம்ராத்தன் லீ நிச்சயமாக எனக்குரிய ஒரு பெண் இருக்கிறாள், அதாவது எனக்கான ஒரு பெண்ணுனா எனக்கு ஒரு மனைவி இருக்கிறாள். வ இன்ன உம்மி இன்னும் நிச்சயமாக என்னுடைய தாயாராகிறவர்கள், தஅமுருனி எனக்கு ஏவுகின்றார்கள், பி தொலாக்கிஹா அந்த பெண்ணை என்னுடைய அந்த மனைவியை தலாக்கிடுவதை கொண்டு என்னுடைய தாய் என்னிடத்தில் ஏவுகின்றார்கள் என்று சொன்னார்கள். அப்போ அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு மனுஷன் என்னிடத்துல வந்தாங்க, வந்து அப்போ கேட்டாங்களாம், எனக்கு பிரியமான ஒரு மனைவி இருக்கிறாள், அப்போ அந்த மனைவிய என்னுடைய உம்மா வந்து தலாக்கிட சொல்றாங்க. ஓ மனைவியை நீ தலாக்கு செஞ்சிருப்பா, நீ விவாகரத்து செய்து விடு என்று என்னிடம் ஏவல் செய்கிறார்கள், நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ ஃபகால அந்த அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், சமிஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் நான் செவியுற்றேன். யகூலு அவர்கள் சொல்வார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக நான் கேட்டிருக்கிறேன். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, அல் வாலிது பெற்றோராகிறவர், அவுஸது அபுவாபில் ஜன்னதி அந்த சுவனத்தினுடைய வாசலிற்கு மத்தியில் உள்ளவர்கள், வாசலிற்கு நடுவில் உள்ளவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அப்போ பெற்றவர்கள் எப்படின்னு சொன்னா, பெற்றவர்னு சொன்னா அது தந்தையும் சேரும்
தாயும் சேரும். தந்தையாக எடுத்துக்கொள்ளலாம், தாயாவும் எடுத்துக்கொள்ளலாம் அந்த இடத்துல. அப்போ பெற்றெடுத்த ஒரு தாயோ இல்லை ஒரு தந்தையோ அவர்கள் அந்த சுவனத்தினுடைய வாசல்களில் நடுவில் இருக்கக்கூடியவர். இந்த சுவனத்தினுடைய வாசலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒருவராக இருக்கிறார்கள். அப்பொழுது நீ நாடினால் பாப, அந்த பாபை, அந்த வாசலை நீ இடித்து விடு. அவ்வஹ்ஃபதுஹு, இங்கு அவ்வஹ்ஃபதுஹுன்னு போட்டிருக்கிறாங்க, இங்க லோ வரணும், இங்க புள்ளி ஒரு நுகத்தா மிஸ் ஆகுது. அப்போ யஹ்ஃபதுஹு என்பதுதான் சரியானது. அவ்வஹ்ஃபதுஹு, இல்லை என்றால் அந்த பாபை நீ பாதுகாத்துக்கொள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் செவியிற்றேன், நான் கேட்டிருக்கின்றேன் என்று அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, பெற்றோர்கள் அந்த சுவனத்தினுடைய வாசல் இருக்கக்கூடிய ஒருவரை போல, அந்த மத்தியில் இருக்கக்கூடிய ஒருவர்களை போல. அப்போ நீ நாடுனா அந்த சுவனத்தினுடைய அந்த வாசலை நீ இடித்துக்கொள், இல்லை என்றால் அந்த சுவனத்தினுடைய வாசலை நீ பாதுகாத்துக்கொள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். இந்த செய்தியை தான் இந்த ஹதீஸ்ல நமக்கு சொல்லித்தராங்க. பாருங்க, ரவாஹு திருமிதி, இந்த ஹதீஸனை திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் அறிவித்தார்கள். கால, இன்னும் அந்த திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், ஹதீஸுன் ஸஹீஹ், ஸஹீஹான ஹதீஸ் என்பதாக இந்த ஹதீஸனை திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. இதுதான் 334வது ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய செய்தி. இந்த ஹதீஸானது இந்த பாபின் கீழே, இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, ஒரு நபர் என்னிடம் இதே போல வந்து கேட்ட பொழுது அதற்கு அந்த அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை சொன்னாங்க, சுவனத்தினுடைய வாசல் இருக்கக்கூடிய ஒருவரை போல நீ நாடுனா அந்த சுவனத்தினுடைய வாசலை நீ இடித்துக்கொள், அப்படி இல்லைன்னு சொன்னா நீ பாதுகாத்துக்கொள் என்று சொன்னார்கள். அப்போ இடித்துக்கொள்ள என்ன அர்த்தம், நீ நாடுனா உன்னுடைய உம்மா பேச்ச தட்டி விட்டு, உம்மா பேச்சை கேட்காம நீவும் பொண்டாட்டி கூட உன்னுடைய மனைவி கூட நீ வாழ்ந்து கொள். இல்லை என்று சொன்னால் அந்த சுவனத்தினுடைய வாசலை நீ பாதுகாத்துக்கொள் என்று சொன்னால் உன்னுடைய உம்மா சொல்லக்கூடிய சொல்லை கேட்டு அவர்களை நீ பாதுகாத்துக்கொள். உங்க உம்மா சொல்ற சொல்லுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உன்னது தாய் அவளை தலாக்கிடு என்பதாக சொல்லிவிட்டாள் என்று சொன்னால் நீ தலாக்கிட்டு விடு, அதுதான் உனக்கு ஹைர் என்பது இந்த ஒரு கருத்தின் மூலமாக விளங்குகிறது. அப்போ அந்த தாய் சொல்லை மீறக்கூடாது, தாய் சொல்லை மதிக்க வேண்டும் என்ற ஒரு செய்தி இந்த ஹதீஸின் மூலமாக விளங்குகிறது இல்லையா? அப்போ இந்த ஒரு கருத்தை இந்த ஹதீஸானது உள்ளடக்கியதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படக்கூடியதாக இது இருக்கின்றது. பாருங்க, அடுத்தபடியாக 335வது ஹதீஸ். இந்த ஹதீஸானது யாரை பற்றி அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் என்று பார்த்தால், வானில் பராய் இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹுமா, ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய மகனாரான பரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை பற்றி அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு. ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருவரை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. இந்த ஹூவுடைய லமீரு ஒன்று இந்த ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை பார்த்து மீளக்கூடியதாக இருக்கு, இன்னொன்று இந்த பரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை பார்த்து மீளக்கூடியதாக இருக்கு. அப்போ அவர்கள் இருவரை தொட்டும் அல்லாஹு தஆலா பாதுகாத்து பொருந்திக் கொள்வானாக. பாருங்க, அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தொட்டும் அந்த பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. கால, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அல் ஹாலத்து, ஹாலத் என்பவள், ஹாலத்னா உம்மாவின் உடன் பிறந்த சகோதரி. அப்போ உம்மாவுடைய அந்த சகோதரி ஆகிறவர் பிமன்சிலத்தில் உம்மி, அந்த தாயினுடைய இடத்தில் உள்ளவர்களாக இருக்கிறாள், அந்த தாயினுடைய அந்தஸ்தில் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செஞ்சாங்க. அப்போ ஒரு தாயினுடைய சகோதரியும் அந்த தாயினுடைய அந்தஸ்தில் உள்ளவள் தான். அப்போ ஒரு தாயினுடைய சகோதரி உன்னை வளர்க்கிறாள், அவர் ஒரு வார்த்தையை சொல்றாங்கன்னு சொன்னா
அந்த வார்த்தையும் நீ செவியுற்று அதற்கும் நீ கட்டுப்பட வேண்டும். உங்க சின்னம்மா, உங்க சாச்சி, உங்க பெரியம்மா, அதுதானே அம்மா கூட பிறந்தவங்க. அப்போ அவர்கள் சொல்லக்கூடிய அந்த சொல்லை நீ மீறாதீர்கள். அவர்களும் உன்னுடைய உம்மாவினுடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்களா இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லி தந்தாங்க. பாருங்க, ரவாஹு திர்மிதி, இந்த ஹதீஸனை திருமிதி ரஹமத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் அறிவித்தார்கள். وقال, இன்னும் அந்த திருமிதி ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஹதீஸுன் ஸஹீஹுன், ஸஹீஹான ஹதீஸ் என்று இந்த ஹதீஸனையும் திருமிதி ரதியல்லாஹு அன்ஹு ரஹமத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை இங்க நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபின் கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னா, இங்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நெருங்கிய உறவினர்களுக்கான சிறப்பை பற்றி சொல்றாங்க. அதுல ஹாலத்துன்னு சொன்ன யாரு? உம்மாவுடைய உடன் பிறந்த சகோதரிகள், அவர்கள் தான் ஹாலத்து. அப்போ அந்த சாச்சிமார்கள், பெரியம்மாமார்கள், அவர்கள் யாரு? நம்முடைய உறவினர்கள் தானே. அப்போ அந்த காலத்தும் உன்னுடைய உம்மாவினுடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். உன்னுடைய தாயினுடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதனால் அவர்களையும் நீ மதித்துக்கொள், அவர்கள் சொல்வதையும் நீ கேட்டுக்கொள், அவர்களுக்கும் நீ கட்டுப்படு என்று ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல சொன்னாங்களா இல்லையா? இப்போ இந்த ஒரு கருத்தை உள்ளடக்கியதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாபின் கீழே, இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. இப்போ பாருங்க, அடுத்த ஒரு விஷயத்தை நமக்கு சொல்றாங்க. வஃபில் பாபி, இந்த பாடத்தில் அஹாதீசுன் கசீரத்துன், அதிகமான ஹதீஸுகள் இருக்கின்றது. ஸஹீஹி, ஸஹீஹி என்ற விஷயத்தில் மஷ்ஹூரத்து, ஸஹீஹ் என்ற விஷயத்தில் அதிகமான ஹதீஸுகள் மஷ்ஹூரானதாக, பிரபலியமானதாக இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க. மின்ஹா, அந்த பிரபலியமான ஹதீஸில் கட்டுப்பட்டதாகிறது, அதிலிருந்தும் உள்ளவைகளாகிறது, ஹதீஸு அஸ்ஹாபில் காரி, புகைவாசிகள் குறித்தான அந்த ஹதீஸும் இதில் கட்டுப்படக்கூடியதாக இருக்கும். ஹதீஸு ஜுரைஜின், இன்னும் ஜுரைஜ் ரதியுல்லாஹு அன்ஹு அன்னவர்களை பற்றிய அந்த ஹதீஸு, அந்த ஹதீஸும் இதில் கட்டுப்படக்கூடியதாக இருக்கும். வகது சபகா, இன்னும் திட்டமாக அது முன் சென்று விட்டது. அப்போ முன் சென்ற அந்த ஜுரைஜ் ரதியுல்லாஹு அன்னவர்களுடைய ஹதீஸும் இதில் கட்டுப்படக்கூடியதாக இருக்கின்றது என்பதை சொல்றாங்க. இன்னும் வஹாதீஸு மஷ்ஹூரத்துன் ஃபிஸ் ஸஹீஹி, இன்னும் ஸஹீஹ் என்ற விஷயத்தில் பிரபலியமான ஹதீஸுகள் இருக்கின்றது. ஹதஃப்துஹா, அதை நான் மறைத்து விட்டேன். இஹ்திசாரன், சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்ற ரீதியில், சுருக்கமாக சொல்லுதல் என்பதற்காக நான் அதை மறைத்து விட்டேன் என்று சொல்லித் தருகிறார்கள், முஸன்னிஃப் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். வமின் அஹம்மிஹா, இன்னும் அந்த மறைத்த அந்த ஹதீஸில் முக்கியமானதிலிருந்தும், ரொம்ப முக்கியத்துவம் மிக்கதிலிருந்தும் உள்ளதாகிறது ஹதீஸு அம்ர் பின் அபஸத ரலியல்லாஹு அன்ஹு. அம்ர் பின் அபஸா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய அந்த ஹதீஸும் கட்டுப்படக்கூடியதாக இருக்கின்றது. அத்தவீலுல் முஷ்தமிலு அலா ஜுமலின் கசீரத்தின், அதிகமான வாசகங்களின் மீது இருக்கக்கூடிய நீண்ட ஒரு ஹதீஸாக இருக்கின்றது, அது நீளமான ஹதீஸாக இருக்கின்றது. மின் கவாயிதில் இஸ்லாமி வ ஆதாபிஹா, அந்த இஸ்லாத்தினுடைய சட்டத்திலிருந்தும், அந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படையான சட்டங்களிலிருந்தும், வாதாபிஹா, இன்னும் அந்த இஸ்லாத்தினுடைய ஒழுக்கங்களிலிருந்தும் உள்ளதாக இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க. வசாத் குருஹு, இன்னும் விரைவில் அதை நான் சொல்வேன். பி தமாமிஹி, அதனுடைய பரிபூர்ணத்தை கொண்டு நான் சொல்வேன். இன்ஷா அல்லாஹு தஆலா, உயர்ந்த அந்த அல்லாஹு தஆலா நாடினார். ஃபி பாப் ரஜாஇ, ரஜா என்ற அந்த பாடத்தில் அதை நான் விரைவில் நான் சொல்வேன், முழுமையாக நான் சொல்வேன் என்று சொல்லி தருகிறார்கள். கால ஃபீஹி, அதிலே சொன்னார்கள், இப்போ அந்த ஹதீஸிலே சொன்னார்கள், தகல்து அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் நான் நுழைந்தேன். அப்ப அந்த காலவுடைய லமீர் யாரு? இந்த ராவியான இந்த பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. இப்போ இதனுடைய தொடர்ச்சியாக வரக்கூடிய செய்தி தான் இது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் நான் நுழைந்தேன். பி மக்கத்த, மக்காவில் இருக்கக்கூடிய சமயத்துல.
யானி அவர்கள் நாடுகிறார்கள் ஃபி அவ்வலி நுபுவத்தி. யாரு? அந்த பராயபின் ஆசிப் ரதியுல்லாஹு நாடுறாங்க ஃபி அவ்வலி நுபுவத். நுபுவத்தினுடைய அந்த நபித்துவத்தினுடைய ஆரம்பத்தில் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சென்றேன் என்ற விஷயத்தை சொல்றாங்க. ஃபகுல்து லஹு, அப்பொழுது அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் நான் கேட்டேன், அவர்களுக்கு நான் கேட்டேன், மா அந்த, நீங்கள் என்னவாக இருக்கின்றீர்கள் யார சொல்லலாம், நீங்கள் என்னவாக இருக்கிறீங்க யார சொல்லலாம் என்று கேட்ட பொழுது கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நபியுன், நபியாக நான் இருக்கிறேன் என்று சொன்னார்கள். ஃபகுல்து, அப்பொழுது நான் கேட்டேன், ஒமா நபியுன், நபி என்று சொன்னால் என்ன யார சொல்லலாம், நபி என்றால் என்ன என்று நான் கேட்டேன். கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அர்ஸலனி அல்லாஹு தஆலா, உயர்ந்த அந்த அல்லாஹு தஆலா என்னை அனுப்பி வைத்தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பதில் கொடுத்தார்கள். ஃபகுல்து, அப்பொழுதும் நான் கேட்டேன், பி ஐயி ஷைஇன் அர்ஸலக, எதை கொண்டு உங்களை அந்த அல்லாஹு தஆலா அனுப்பினான் என்று நான் கேட்டேன். கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அர்ஸலனி, என்னை அல்லாஹு தஆலா அனுப்பினான், பிசிலத்தில் அர்ஹாம், அந்த உறவுகளை சேர்ந்து வாழ்வதை கொண்டும், வகசிர் லௌசானி, சிலைகளை உடைத்து தரமட்டமாக்குவது அதை கொண்டும், இன்னும் அல்லாஹுவை, வஹதானியத் அல்லாஹுவை ஒருமைப்படுத்துதல் என்பதற்காகவும், லா யுஷ்ரகு பிஹி ஷைஉன், எந்த ஒரு வஸ்துவும் அந்த அல்லாஹுவை கொண்டு இணை வைக்கப்படக்கூடாது என்பதையும், அவனை ஒருமைப்படுத்துவதற்காகவும் என்னை அல்லாஹு தஆலா அனுப்பினான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ முதலாவது விஷயம் சிலத்துல் அர்ஹாம், அந்த உறவுகளோடு சேர்ந்து வாழுதல், அவர்களை துண்டித்து வாழாமல் அவர்களோடு இணைந்து பிணைந்து அவர்களோடு ஒன்றி வாழுவது, அதை கொண்டு ஏவுவதற்காக, அதை சொல்லித் தருவதற்காகவும் என்ன அல்லாஹு தஆலா அனுப்பினான். இப்போ உறவோடு நீங்கள் சேர்ந்து வாழுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தபடியாக கசிர் லௌசான், சிலைகளை உடைத்து தரமட்டமாக்கணும், உடைக்க வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சிலைகள்லாம் இருக்குமா இல்லையா, அந்த சிலைகள் எல்லாம் உடைக்க வேண்டும் என்பதற்காகவும் அல்லாஹு தஆலா என்ன அனுப்புனான். இன்னும் அந்த அல்லாஹ்விற்கு எந்த ஒன்றும் ஷிர்காக ஆகாது, இணையாக ஆகாது, அந்த அல்லாஹுவை ஒருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் அல்லாஹு தஆலா என்னை அனுப்பினான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களிடத்தில் சொன்னார்கள் என்ற செய்தி இங்கு நமக்கு பதிவு செய்தாங்க. வதக்கர, இன்னும் அவர்கள் கூறினார்கள், தமாமல் ஹதீஸ், ஹதீஸினுடைய முழுமையை அவர்கள் கூறினார்கள் என்று சொல்லித் தருகிறார்கள். வல்லாஹு அலம், இன்னும் அல்லாஹுவே அதிகம் அறிந்தவனாக இருக்கிறான் என்ற ஒரு விஷயத்தையும் இங்கு நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. அப்போ அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய பாடத்துல இந்த 334வது ஹதீஸையும் இந்த 335வது ஹதீஸையும் அதற்கான தர்ஜுமாவையும் அதுல சொல்லப்படக்கூடிய செய்திகள், விஷயங்கள், விளக்கங்களை எல்லாம் முழுமையாக நம்ம பார்த்து நிறைவு செஞ்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல இந்த ரியாது ஸாலிஹீனுடைய அடுத்த பாடமான இந்த 41வது பாடம், அந்த பாடத்துல சொல்லப்படக்கூடிய செய்திகள், அதுல சொல்லப்படக்கூடிய ஆயத்துகள், அதனுடைய தர்ஜுமாக்கள், விளக்கங்கள் என்று என்னெல்லாம் இருக்குதோ எல்லா விஷயத்தையும் பற்றி இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.